ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பொலிட்டிக்கல் தமிழ் திரைப்படம். நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாப்ல. அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் ட்ரீட்டா இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா வேற லெவல்ல ஒரு பயங்கரமான சம்பவம், ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கும். ரீசெண்டா நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ கிளிம்ஸ் நான் நைட் பார்க்கவே இல்லை, தூங்கி காலையில் தான் பார்த்தேன். பார்த்தப்பவே மிரண்டு போயிட்டேன். எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்னன்னா, வினோத் டைரக்ஷன்ல ஒரு கிளிம்ஸா நம்ம மைண்டுக்கு வந்து அதுதான் வந்துட்டு போகுது. ஸோ அந்த கிளிம்ஸை பார்த்ததே நம்மளால மறக்க முடியல. இது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் உள்ள பயமாவே இருந்தது. பட் ஆனா அந்த கிளிம்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம், அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே டவுட், இந்த சீனை கண்டிப்பா நம்ம வினோத் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அட்லி டைரக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல ஒரு விஷயத்த பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. வினோத் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களே கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ ஆனா வினோத் மிரட்டிட்டாப்ல. அந்த கிளிம்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த ஸ்வாகா இருக்கட்டும், தளபதி விஜய் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்பவம் அவர் பண்ணி வச்சிருக்காப்ல. கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா கிளிம்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆன விஷயம்னா இது பகவந்த் கேசரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகவந்த் கேசரி படத்துடைய ரைட்ஸை இவங்க வாங்கி தான் வச்சிருக்காங்க, அதை எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட இந்த படம் ஒரு சில சீன்களை வந்து ஒற்று போகுது. ஸோ அதனால எல்லாரும் காப்பின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு சீன் வந்து ஒப்புட்டு ஒரே மாதிரி இருக்காமா. என்னன்னா, இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆளுங்கட்சி, இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு சிஎம் போய் அரெஸ்ட் பண்றாப்ல. அதே மாதிரி ஒரு காட்சி அந்த பகவன் கேசரிலையும் வரும். ஸோ அதனால இந்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகன் படம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இது வந்து டிவிகே, அது டிஎம்கே. ஸோ நம்ம தலைவன் டிஎம்கே, நம்ம ஸ்டாலினை போய் அரெஸ்ட் பண்றாப்ல அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், அது வேற விஷயம். ஸோ இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அதனால எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ் வாங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்போ ரெடியா இருக்காங்க படம் ரிலீஸ்க்கு. இப்போ ரைட்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இப்போ சென்சார்ல தான் பெரிய பிரச்சனையே வரப்போகுது இந்த படத்துக்கு. அது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகி மொதல் ஷோ ஓடினதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி பண்ண போறோம்னு தெரியல. இப்போ இது பகவான் கேசரி தான் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விட பெரிய பெரிய பிரச்சனை நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அது எப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு கண்ணு முன்னாடி அந்த சர்க்கார் படமோ, கத்தி படமோ, தலைவா படம் தான் வந்துட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை ஜனநாயகன் படம் பண்ண போது. கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் தாறுமாறா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.